கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னா, துன்மார்க்கனா பாவியா பார்க்கல, உங்களை பரிசுத்தவானா செயின்டா பார்க்கிறார். பாவத்துல திரும்பி விழாதபடி நம்ம தடுக்கிறதுக்கு அவர் உதவி செய்வார். உங்க அடையாளமே நீ பரிசுத்தவான். ஐ எம் a saint and not a sinner. உங்களுக்கு சோதனையை தந்து உங்களை ஆண்டவர் துன்புறுத்த மாட்டார். அவருடைய நன்மையில் நீங்கள் மகிழ்ந்தீர்கள். என்னுடைய அடையாளம் பாவம் அல்ல, என்னுடைய அடையாளம் பரிசுத்தம். I am a saint, I am not a sinner. Come on somebody. I am a saint, I am not a sinner. அன்புடைய பிள்ளைகளே, இன்றைக்கு காலையில கர்த்தர் உங்களோடு கூட பேச வைக்கிற இந்த சத்தியத்தை சத்துரு எவ்வளவு தடுத்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். The mind of Christ is that he wants you to understand your identity is transformed when you are in Christ. நீங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளையாகிய நீங்கள் மாறிவிடும் போது ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்க விரும்புகிறார்? உங்களை பாவியாக அல்ல, உங்களை பரிசுத்தமானாய் பார்க்க விரும்புகிறார். இல்லாவிட்டால் ஆண்டவர் யாக்கோபை தூக்கி வீசி இருப்பாரே, பாவம் செய்த ஸ்திரீயை கல்லறிய சொல்லி ஆண்டவர் விட்டிருப்பாரே. அவர் மனிதர் பார்க்கிற விதமாய் பார்க்க மாட்டார். அவருடைய பார்வையே வித்தியாசமானது. யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவருடைய பார்வை வித்தியாசமானது. அவர் உங்களை பார்க்கிற விதமே வித்தியாசம். அப்ப நம்மையே நம்மளை தவறா பார்க்க வேண்டும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் புரிய வைக்கிற காரியம், நாம் அவருடைய புத்திரர் என்று சொல்லுகிறோம், புது சிருஷ்டி என்று சொல்லுகிறோம். ஆனா இந்த புது சிருஷ்டியும் புத்திரரா இருக்கும் போது பாவமே செய்யாத பர்ஃபெக்டா இருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்ட யாருமே பாவம் செய்யறது இல்லையா? பரிசுத்தவான்கள் போதகர்கள் யாருமே எந்த தவறுமே செய்ய மாட்டாங்களா? அன்பார்ந்த பிள்ளைகளே, தவறுகளோ தப்பிதங்களோ தெரியாம நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஆகவே அவர்களை பாவி என்று சொல்லி நியாயம் தீர்க்காமல் பரிசுத்தவான்களாகிய பரிசுத்தவான்கள் செயின்ஸ் உடைய சில பாவங்கள், ஒரு நீதிமானாக்கப்பட்டவங்க செய்யற தவறுக்கும் பாவத்திலேயே உழன்று கிடக்கிறவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ரெண்டு பேரையும் கர்த்தர் சேர்த்து பார்க்க மாட்டார். உங்களை ஆண்டவர் நீதிமான்களாக்குனது எப்படி தெரியுமா? உங்களுடைய முயற்சியினால் அல்ல, அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரத்தத்தினாலே உங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். உங்களை பரிசுத்தவான்கள் என்று அழைக்க விரும்புகிறார் பவுல். அதனால்தான் கொரிந்து சபை அத்தனை பிரச்சனை அதுக்குள்ள இருந்துச்சு. ஆனா கொரிந்து சபையை பார்த்து பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட உங்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு எழுதி கொள்ளுவது ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும் அப்படியேதான் அவர் சொல்றார். தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுவது யார் என்றால், முதலாவதாக புரிந்து கொள்ளுங்க, it is not for the perfected saints, but it is for the set apart saints. உங்களை என்னையும் கர்த்தர் பிரித்தெடுத்து விடுகிறார். உங்களை என்னையும் ஆண்டவர் அவருடைய தயவுள்ள சுத்தத்தின்படி வேறு பிரிக்கிறார். என்றைக்கு நம்ம அவரை ஏற்றுக்கொண்டோமோ ஆண்டவர் நம்மை வேறு பிரித்து அவர் நம்மை வேறு மனிதர்களாக மாற்றுகிறார். நம்மை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுக்கிறார். நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வேறு பிரிக்கிறார். You are set apart. You might not be perfect, but you are called to be a saint. ஆகவேதான் ஆண்டவர் ஒரு யாக்கோப ஒரு இஸ்ரவேலா மாற்ற அவர் தொடர் முயற்சியில் ஈடுபட்டார். மறுதலித்த பேதுருவை கர்த்தர் ஒரு சீஷனாக மாற்றி, அப்போஸ்தலனாக மாற்றி, அவரை கொண்டு சபைகளில் மாபெரும் எழுப்புதலை கொண்டு வருகிற அந்த பெரிய பிரசங்கத்தை அவர் செய்ய வைத்தார். ஆகவேதான்
சபைகளை துன்புறுத்தின சவுலை ஸ்தேவான் கொல்லப்படும் போது அவருடைய வஸ்திரத்தை கொண்டு வந்து வைத்தார்களே, இந்த சவுலை ஆண்டவர் பவுலாய் மாற்றிவிட்டார். அப்படியானால் நான் நம்புகிறேன், இன்றைக்கு உங்களையும் உங்க வாழ்க்கையும் கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னா, துன்மார்க்கனா பாவியா பார்க்கல, உங்களை பரிசுத்தவானா செயின்டா பார்க்கிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த ஃபெய்த் ஜர்னில உங்களை கர்த்தர் இன்னைக்கு லிபரேட் பண்ண, விடுதலை பண்ணுகிறார். நீங்க தைரியமா இன்னையில இருந்து சொல்லணும், I am not a saint, I am not a sinner, I am a saint. இந்த மென்டாலிட்டி, இந்த ஷிஃப்ட் நம்ம மைண்ட்ல வந்துச்சுனாவே நம்ம பாவம் செய்ய விரும்ப மாட்டோம். ஒரு பாவிக்கு தான் நான் பாவின்னா அவன் பாவத்தின் மென்டாலிட்டியில இருப்பான். ஆனா ஒரு பரிசுத்தவானுக்கு நான் பரிசுத்தவான், நான் இதை செய்ய முடியாது என்கிற பரிசுத்தத்தின் மென்டாலிட்டி அவனுக்குள்ள இருக்கும். சில இடர்கள் வரலாம், சில போராட்டங்கள், சில தடுமாற்றங்கள் வரலாம். ஆனா பரிசுத்தவான்கள் தடுமாறுவதனாலே கர்த்தர் அவர்களை பரிசுத்தவான்கள் இல்லை, அவர்கள் துன்மார்க்கர், அவர்கள் நீதிமான் அல்ல, அவர்கள் துன்மார்க்கர், பாவிகள் என்று சொல்ல மாட்டார். இவ பிள்ளைகளே, ஒரு புகழ்பெற்ற தேவனுடைய மனிதன் இப்படியாக சொன்னார், I am a saint who fell into sin. நான் ஒரு புனிதர், நான் இடறிவிட்டேன். ஆனால் கடவுள் என்னை தெரிந்தெடுத்ததினாலே, என்னை அவர் அனாதி தீர்மானத்தினாலே அழைத்ததினாலே நான் இன்றும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன் என்று அவர் சொன்னார். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இந்த ஷிஃப்ட் ஒரு பெரிய ஒரு விடுதலையை தரப்போகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, யூ ஆர் ரீடிஃபைன்டு பை த கவனன்ட். கவனிங்க, ஆண்டவருக்கு தேவை என்னன்னு சொன்னா உடன்படிக்கை ரொம்ப முக்கியம். உடன்படிக்கை செஞ்சுட்டா அதை விட்டு கொடுக்கவே மாட்டார். அதுக்கு நம்ம செய்யற தப்பெல்லாம் அவர் முலாம் பூசி ஒண்ணு இல்லைன்னு சொல்றவர் இல்ல, நம்மை திருத்துவார், நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவார், நம்மை வணைவார், பாவத்துல திரும்பி விழாதபடி நம்ம தடுக்கிறதுக்கு அவர் உதவி செய்வார். உங்க மேல அந்த பாரம் இன்னைக்கு இருக்கக்கூடாது. நான் ஒரு பாவின்னு சொல்லி பாவத்திலேயே வாழ்றதை விட நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு பரிசுத்தவான். I am a saint of God. I am a saint and not a sinner. இந்த அடையாளம், ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட்னு சொல்லி நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த உபவாச ஜபத்தினுடைய விசுவாச பயணத்தில் 3வது நாளில் உங்களோட அடையாளம் மாறுகிறது. யூ ஆர் நாட் அ சின்னர், யூ ஆர் அ செயின்ட். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நிச்சயமா என்னால சொல்ல முடியும், கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஒரு பரிசுத்தவானா தான் பார்க்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஒரு நீதிமானாய் பார்க்க விரும்புகிறார். ஏன்னா அவருடைய கவனன்ட். பாவின்றவங்க யாருங்க? They are outside the covenant of God. ஆனா நீதிமான் யார் தெரியுமா? They are inside the covenant of God. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை உடன்படிக்கை செய்து அவர்கள் பாவம் செய்யும் போது அவர்களுக்கு சில பிரச்சனைகளை அனுமதித்தார். ஒரு ஜாதிகள் அவர்களை கொள்ளையிட்டார்கள், அடிமைப்படுத்தினார்கள். ஆனாலும் அவர்களை விட்டு கொடுக்கவே இல்லை. அவங்க எப்ப கூப்பிட்டாங்களோ உடனே கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்தார், அவர்களை நிர்மூலமாக்கவில்லை. அன்பான பிள்ளைகளே, ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, இன்னும் நிறைய சிவிலைசேஷன்ஸ் இந்த பூமியில இருந்தது. அந்த சிவிலைசேஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு இல்லவே இல்லைங்க. எத்தனையோ 1000 காலத்துக்கு முன்பாக இருந்த அநேக நாகரிகங்களும் மனித இனங்களும் இன்றைக்கு அடையாளமே இல்லாமல் போய்விட்டது. கல்வெட்டுகள்ல தான் தெரியுது. ஆனா இந்த பைபிள்ல ஒரு சரித்திரம், ஆபிரகாம் என்றவருடைய சரித்திரம், ஆதாம் என்று தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதன், அதிலிருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இன்னும் இஸ்ரவேல், இப்படி சரித்திரங்களை கர்த்தர் நமக்கு அடையாளமாய் வைத்திருக்கிறாரே. இவங்கெல்லாம் யாரு? பரிசுத்தவான்களா? இல்ல, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். அவங்க லைஃப கர்த்தர் மாத்தினார். இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளையே, பிசாசு உங்களுடைய காதுல பேசின எல்லா வார்த்தைகளை நான் கேன்சல் பண்றேன். எப்படி யாக்கோபை கர்த்தர் உடன்படிக்கை செய்து
இனி உன்னுடைய பெயர் யாக்கோபு அல்ல இஸ்ரவேல் என்று சொல்லி மாற்றினாரோ, ஆதியா 32ஆம் அதிகாரத்துல இன்னைக்கு கர்த்தர் உங்க பெயரை மாத்துறார். யூ ஆர் அ செயின்ட். நீங்க ஒரு இஸ்ரவேல். உங்களுக்குள்ள இஸ்ரவேல் வெளிப்படும் மட்டும் கர்த்தர் உங்களை விட மாட்டார். உங்கள்கிட்ட ரெசல் பண்ணி உங்களை ஹல்லேலூயா கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். You have to say, I am an Israel. I am a blessed. I'm blessed of the Lord. நான் ஒரு நான் பரிசுத்தமானாக இனி வாழ விரும்புறேன். உங்க அடையாளமே இனி பரிசுத்தமான. I am a saint and not a sinner. நம்மளுடைய பிள்ளைகளே, our identity is defined by his righteousness, not our failures. நம்முடைய அடையாளம் நம்முடைய தவறுதல்கள் மூலமாய் நம்மை டிஃபைன் பண்றதில்ல, அவருடைய நீதியின் மூலமாய் டிஃபைன் பண்ணுகிறது. ஒரு எக்ஸாம்ல ஒரு பிள்ளை ஃபெயில் ஆயிட்டா, அந்த பிள்ளையுடைய அடையாளம் ஃபெயிலா? அந்த எக்ஸாம் தாங்க ஃபெயில் ஆச்சு, அந்த பிள்ளை தோல்வி அடையலைங்க. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு வாழ்க்கையில தோற்றவர்கள், எக்ஸாம்ல படிப்புல கல்வியில தோற்றவர்கள் சமுதாயத்துல உயர்ந்து நிற்கிறாங்க, பெரிய நிலையில சாதித்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு லேட்டஸ்ட் எழுதுறவங்க எல்லாம் சில பேரு அவங்க ஸ்கூல் படிப்புல தோல்வி அடைந்தவங்க, ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய புரோகிராமரா பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, நான் படிக்கவே இல்லைங்க, ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆர்கனைசேஷனை ரன் பண்றேன்னு சொல்றாரு. படிப்பு அவசியம், கண்டிப்பா தேவை. அட் த சேம் டைம் நமக்கு என்ன இல்லையோ அதையே யோசித்து கொண்டிருக்க கூடாது. இன்னைக்கு பிஜேபி அப்படின்ற இவ்வளவு பெரிய ஸ்தாபனம் இருக்கிறது. அருமையான அண்ணாச்சிமார்கள் அன்னைக்கு ஒன்றுமில்லாமல் சென்னைக்கு அவர்கள் வியாபாரத்தை தொடங்கினாங்க. சைக்கிள்ல போய் சேல்ஸ் பண்ணுவாங்களாம். ஆனா அவங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு தரிசனம் இருந்தா இன்னைக்கு அந்த பிஜேபி ஸ்தாபனம் எல்லா ஊர்களையும் படர்ந்து இருக்கிறது. கடை வைத்திருக்கிறாங்க, ரியல் எஸ்டேட்ல இருக்கிறாங்க, பெரிய பிஜேபியுடைய ஃபேண்டசி லேண்ட் இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இது எல்லாம் மறுரூபமாறதுக்கு காரணம் அவங்களுடைய நிலையை யோசிக்கவில்லை, எப்படி மாற முடியும்ன்றதை யோசித்தாங்க. இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் அதே எண்ணம் வருவதாக, நீங்கள் இருக்கிற ஸ்தானம் அல்ல, யாராக மாற முடியும்ன்றத கர்த்தர் பார்த்து உங்களை அவர் பரிசுத்தமான அழைக்கிறார், நீதிமான அழைக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. சோ இன்னையில இருந்து நம்ம ஒன்று செய்ய போறோம். இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்டிங் லைக் சின்னர்ஸ், ட்ரைங் டு பி குட். நான் பாவி, நான் எப்படியாவது மாறணும்ன்ற நினைப்புல இருந்து நான் ஒரு பரிசுத்தவான், நான் ஒரு பரிசுத்தவான். சொல்லுங்க, ஐ எம் a saint, I am a saint. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஐ எம் a saint. நம்மளை ஏமாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. You are a saint. Occasionally you might fall, but you will get up and run. என்னுடைய அருமையான ஆவிக்குரிய தகப்பன் சாம் ஜெபுதரன் சொல்லுவார், ஒரு ஆடு சேத்துல விழுகிறதுக்கும் ஒரு பன்னி சேத்துல விழுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு. ஆடு விழுந்துருச்சுன்னா அது சேத்து சகதியில எழும்பி அது சிலுப்பிக்கிட்டு போய் புல்லுல போய் தன் ரோமங்களை தேய்ச்சி அதுக்கு மேல இருக்கிற அசுத்தத்தெல்லாம் எடுத்து செவுர்ல உராசி அது உதறி விட்டு எப்படியாவது அழுக்க வெளியெடுக்கணும்னு ட்ரை பண்ணும். ஆனா பன்னி சேத்துல விழுந்தா அது இன்னும் ஜாலியா, அது ஏதோ அதுக்கு அந்த கிளே பேக் போடுற மாதிரி அது நினைச்சுக்கிட்டு அந்த சகதியிலேயே அப்படியே விட்டு அது அப்படியே காஞ்சி அதோடையே பண்ணி அலைஞ்சுக்கிட்டே இருப்பார். உங்களுக்குள்ள நான் பாவத்துல விழக்கூடாது, நான் பரிசுத்தமா வாழணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க நிச்சயமாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளை. அதுக்குன்னு நான் மாறவே ஆசைப்படுகிறேன்னு பாடிக்கிட்டே பாவத்தை செஞ்சுட்டு இருக்க கூடாது. பரிசுத்தவானுடைய மென்டாலிட்டி என்னன்னா, நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் நீதிமான், நான் பரிசுத்தவான். நம்ம பாவி என்று நம்மளை அழைக்கும் போது தேவன் கருணை காட்டி நம்மளை மாற்றுவார் என்று எதிர்பார்க்கிறீங்களா? இல்லைங்க. நம்ம பாவின்னு ஒவ்வொரு தடவை சொல்ல 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 நான் பாவத்திலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல பிசாசுக்கு இன்னும் அதிகாரம் கிடைக்குது. நான் பரிசுத்தவான், நான் இடற மாட்டேன் அப்படின்னா இது உங்களுடைய தீர்மானத்தை குறிக்கிறது. யாராவது சொல்றீங்களா?
பாவம் செய்யறவங்களை நீதிமான்கள் என்று சொல்லி தங்களை அழைத்து ஏமாற்றிக் கொள்ளுகிறத நான் பேசல. அடையாளத்தை மாத்தணும், நம்ம எண்ணத்தை மாத்தணும். நம்ம எண்ணங்கள்ல இன்னைக்கு நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் ஒரு பரிசுத்தவான், ஐ எம் a saint. Then you are working along with God. You are helping God to make you a better person. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவர் மட்டும் ஒரு யார்ஸ்டிக்கை வச்சு இதெல்லாம் முடிக்கலன்னா நீ பரலோகம் வர முடியாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தள்ளி இருந்தாருன்னா, அந்த சிலுவையிலே ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது பக்கத்துல இருந்து என்னுடைய ராஜ்யத்துல எழுந்திருடும் போது அடியேனை நினைத்தோன்னு சொல்லி கேட்டான். ஆண்டவர் உடனே சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடனே கூட பரதீசில் இருப்பாய். டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ். அவன் ஞானஸ்நானம் எடுத்தானான்னு தெரியாது, அவன் காணிக்க கொடுத்தானான்னு தெரியாது, சபைக்கு ஒழுங்கா வந்தானான்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சையா இருக்கிறது. ஆகவே கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ என் கூட பரதேசிக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க வாழ்விலே ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். You are not a sinner, you are a saint of God. அப்ப நான் செயின்டா மாறினா எனக்கு என்ன ஆசீர்வாதம்? முதலாவதாக 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வது இல்லை. He will keep the feet of his saints and the wicked shall be silent in darkness. அவர் என்ன செய்கிறாரா? வேதம் சொல்கிறது 1 சாமுவேல் 2:9, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் என்னவா? துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லையே. உங்க பலத்தினால நீங்க மேற்கொள்ள மாட்டீங்க. ஆண்டவர் நீங்க உங்களை பார்த்து சொல்றார், நான் உங்களை நீதிமான் பரிசுத்தமான நான் அழைக்கிறேன். எப்படி? உங்க கால்களை அவர் காப்பார். அவர்கள் பாதங்கள் இடராதபடி அவர்களை ஏந்தி கொண்டு செல்லும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் அடையாளம் மாறுகிறது. அவர் உங்களை காக்கும்படி இரவும் பகலும் கண்ணோக்கமாயிருப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பல தடைகளை தாண்டி இந்த செய்தியை விடாப்பிடியா உங்களுக்கு கொண்டு வரணும்னு நான் ரொம்ப முயற்சி பண்ணி உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். உங்க மேல் நான் திறந்த வானங்களை பேசுகிறேன். உங்க குடும்பத்துல இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் மாறப்போகிறது. உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க போறாங்க. உங்க வியாபாரத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போறாங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு உங்க மென்டாலிட்டியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஐ எம் a saint, I am not a sinner. நான் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை. என் அடையாளம் பாவம் இல்லை, என் அடையாளம் பத்தும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அவர் அந்த நீதிமான், அந்த செயின்டுடைய பரிசுத்தவான்களுடைய பாதங்களை காக்கிறவராகும். நல்ல மனிதனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் என்று வேதம் சொல்கிறது. The steps of a righteous man are ordered by God. அப்ப கர்த்தர் இன்னையிலிருந்து உங்க பாதங்களை எங்கே செல்ல வேண்டும் என்று அவர் நடத்துகிறவராக இருப்பார். என்ன நீங்க பரிசுத்தவான், உங்க கால்களுக்கு அவருடைய வசம் தீபமா இருக்க போகுது, பாதைக்கு வெளிச்சமா இருக்க போகுது. அவருடைய வசனம் உங்களை நடத்த போகுதுங்க. இதுல இருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. நான் இந்த வருடம் 2026 இந்த 40 நாட்கள் ஃபெய்த் ஜேர்னில ஒரு மறுரூபத்தை நான் என் வாழ்க்கையில நான் அனுபவிக்க போறேன். இன்னையில இருந்து நான் பாவி, நான் எப்படியாவது பைபிள் வாசித்து பரிசுத்தமாக போறேன் அப்படின்னு யோசிக்காம, நான் ஒரு செயின்ட் ஆகவே நான் பைபிள் வாசிக்கிறேன். நான் ஞானஸ்தானம் எடுத்து அவர் பிள்ளையா மாறிட்டேன். இப்ப பிசாசு பேசுற போய் நீ ஒரு பாவின்னு சொல்றான். இல்ல, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், ஆனா என் அடையாளம் பாவம் இல்லை, நான் பரிசுத்தவான்.
நான் பரிசுத்தவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அன்பானவருடைய பிள்ளைகளே, 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திற்கு நம்ம திருப்பும் போது 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 41வது தேவனாகிய கர்த்தாவே, உமது ஆசாரியர் ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. If you are a saint, you will rejoice in the goodness of God. தேவனுடைய நன்மையில் நீங்கள் மகிழ்வீர்கள். தேவன் உங்களுக்கு நன்மையை தந்து உங்களை மகிழச் செய்வார். உங்களுக்கு சோதனையை தந்து உங்களை ஆண்டவர் துன்புறுத்த மாட்டார். அவருடைய நன்மையில் நீங்கள் மகிழ்வீர்கள். எத்தனை பேருக்கு இன்னையிலிருந்து பரிசுத்தவான்ற அடையாளத்துல நடக்கணும்னு இருக்குது? கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கையை உயர்த்தி தேவனை துதிங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் அவருடைய நன்மையில் மகிழ்கிறவர்களாய் இருப்பீர்கள். Saint அவருடைய நன்மையில், the goodness of God, you will be rejoicing. துன்மார்க்கருக்கு தான் இருளிலே நடப்பார்கள். துன்மார்க்கருக்கு தான் அழுகையும் பற்கடிப்பு இருக்கும். அன்பார்ந்த பிள்ளைகளே, பரிசுத்தமானா மாறிடலாமா? பரிசுத்தவான்களாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாமா? பரிசுத்தவான்களாய் பாருங்க, இவ்வளவு பாவம் செய்த கொரிந்து சபைய அவர் பரிசுத்தவான்னு அழைச்சார் பவுல். பவுலுக்குள்ளேயே நிறைய போராட்டங்கள் இருந்துச்சு. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாத செய்து வந்தேன். நானல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவம் தான் அப்படி பண்ணுச்சுன்னு சொல்லி சொன்னார். ஆனா ரோமர் 8ஆம் அதிகாரத்துல அவர் கிறிஸ்து எனக்குள்ள எழும்புனதுனால நானும் பாவம் செய்ய மாட்டேன். ரோமர் 8ல எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிவான்களாக்கி இருக்கிறார், என்னை மகிமைப்படுத்திருக்கிறார் சொல்லி உங்களையும் என்னை அழைக்கப்பட்ட உங்களையும் என்னையும் அடையாளத்தையும் மாத்திட்டாருன்னு பவுல் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்க போறார். உங்க கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்க போறார். உங்களுடைய குடும்பத்துல தடையா இருந்த எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போற. ஏன் தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வந்துருச்சு. நீங்க பாவின்ற இடத்துல இருந்து நீங்க இனிய கர்த்தர்ட்ட நெருங்காம அவரால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன். அவர்கிட்ட விசுவாசம் என்ன செஞ்சாங்க? அவளுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த அதிகாரத்தை மறக்க செய்து இதை சாப்பிட்டாதான் நீ அவரை மாதிரி ஆவ அப்படின்னு சொல்லிட்டான். பொய் சொன்னான். அதை சாப்பிட்டதுனால அல்ல, தேவ கிருபையிலே ஏற்கனவே அவர்கள் தேவ ஆவியை பெற்றிருந்தாங்க, அதிகாரத்தை பெற்றிருந்தாங்க. ஆண்டுக்குள்ளுங்கள்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்திருந்தாரு. அந்த எல்லாத்தையும் மறைச்சுதான் அவன் பாவி, நீ அவரை விட கம்மி, அவருக்கு ஈக்குவலா முடியாது, அவரை மாதிரி மாற முடியும். உலகத்துல அனைவரும் பேரை நஞ்சுக்கிறது தெரியுமா? நீங்க பாவி, உன்னால மாற முடியாது அப்படின்னு சொல்ல. ஆனா இன்னைக்கு கர்த்தருங்களை பார்த்து சொல்றேன், உன்னால முடியும், உங்களால முடியும். நீங்க தேவனுடைய பிள்ளை, நீங்க ராஜாவுடைய பிள்ளை. இனி கர்த்தருக்காக வாழ போறீங்க. சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. இனி திரும்பி விழுந்து பாவத்துல விழுந்து எழும்ப மாட்டீங்க. ஏன் தெரியுமா? மகிமையான வாக்குத்தத்தங்கள் வச்சிருக்கிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, வேதம் சொல்கிற சங்கீதங்களில் 30வது சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். பரிசுத்தவான்கள் கொண்டாடுவார்களாம். எப்படி கொண்டாடுவாங்க? பாடி கொண்டாடுவார்கள், நன்றி செலுத்தி கொண்டாடுவார்கள். எதற்கு நன்றி செலுத்துவார்களா? அவருடைய பரிசுத்தத்தை நினைத்து அவர்கள் கொண்டாடுவார்கள். Give thanks at the remembrance of his holiness. பரிசுத்தவான்கள் தங்களுடைய பரிசுத்தத்தை அல்ல, அவருடைய பரிசுத்தத்தை நினைத்து கொண்டாடுவார்கள். தேவப்பிள்ளையே, ஒவ்வொரு முறையும் ராபோஜனம் எடுக்கிறோம்ல நம்ம, எனக்கு ஒவ்வொரு முறையும் அந்த ராபோஜனம் எடுக்கும் போது அதை எடுத்து முடிச்ச உடனே ஒரு பெரிய சந்தோஷம் வரும். ஆண்டவர் என் பாவங்களை மன்னித்து விட்டார், என்னை பரிசுத்தமாக்கி விட்டார். நான் இத கடமைக்கு சடங்காச்சாரத்துக்கு எடுக்கல, இதை எடுத்ததுனால தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும், அது தூக்கத்துல இருந்தாலும் சரி அல்லது நினைவுகள்ல இருந்தாலும் அல்ல பார்வைகள்ல எந்த தப்பு செஞ்சிருந்தாலும் அதை எல்லாம் அவர் மன்னிச்சு உங்களை பரிசுத்தவானா மாத்திட்டார். உடனே ஏன் பழைய பாவத்துக்கு போனோம்? அதனாலதான் சங்கீதம் 34:9 வேதம் இப்படியாக சொல்கிறது, O fear the Lord
ye his saints, for there is no want to them that fear him. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லையா? பரிசுத்தவான்களே, அவர்களுக்கு பயந்திருங்கள். Fear him, O ye saints. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ எனக்கு முன்பாக பயந்து உத்தமனாய் இரு, எனக்கு முன்னாடி பயந்து நட. பரிசுத்தவான்கள் கர்த்தருக்கு பயந்து நடப்பார்கள். துன்மார்க்கர் தேவ பயமே இல்லாம போயிடுவாங்க. தேவ பிள்ளைகளே, சமீபத்துல இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு சிறுவைகளை கொண்டு போய் அவர்களுடைய வாழ்க்கையவே சீரழித்திருக்கிறாங்க. 1-2 இல்லைங்க, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் அவங்க பெற்றோரிடத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு இப்படிப்பட்ட கேவலமான, அப்ப யோசித்து பாருங்களேன், அவளுக்குள்ள என்ன மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்கும். தேவ பயமே இல்லை. ஒரு இன்டர்வியூல அந்த எப்ஸ்டீன் கேக்குறாங்க, நீதான் சாத்தானா அப்படின்னா அவன் யோசிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு. இந்த சிறு பிள்ளைகளை அவர்கள் கொல்வது மட்டுமல்ல, மாம்சத்தை சாப்பிட்டுக்கிறாங்க. ஒரு பெண் அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு ஓடி வந்து வெளியில வந்து இந்த மாதிரி இவங்க மாம்சத்தை சாப்பிடுறாங்க. எவ்வளவு கொடூரம் இல்ல? வாழ்க்கைகளை சீரழிக்க எப்படி மனசு வந்தது? பணத்துக்காக எதையும் செய்யலாமா? புகழுக்காக எதையும் செய்யலாமா? பெரிய பெரிய ஜனாதிபதிகளையும் அரசியல் தலைவர்களையும் தான் கையில வைப்பதற்காக ஒரு ஒரு பகிரங்கமா பாவம் செய்து குடும்பங்களை கெடுத்து, இது ஒரு பாவம் செயல், இது துரோக செயல், இது அட்டூழியம், இதுதான் அந்த துன்மார்க்கர். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளே என்னையும் அப்படி விடவே மாட்டார். ஏன்னா நீங்களும் நானும் தேவனுடைய ரத்தத்தை அனுபவப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி சுதந்திரவாளிகளாய் நாம் இருக்கிறோம். நமக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணம் வரக்கூடாது. இப்படிப்பட்ட பரிசுத்த கொலைச்சலான காரியங்கள் வரக்கூடாது. பிரியமானவர்களே, அதுக்குதான் உங்களையும் ஆண்டவரை என்னை அழைக்கிறார். நான் பரிசுத்தர், அதுவே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருங்க. உங்க ஐடென்டிட்டியை கர்த்தர் மாத்த விரும்புகிறார். யூ ஆர் நாட் அ சின்னர் ட்ரைங் டு பிகம் அ செயின்ட். யூ ஆர் அ செயின்ட் ட்ரைங் நாட் டு சின். பரிசுத்தவான் நான் பாவம் செய்யறத அவாய்ட் பண்ணும். நான் பாவம் செய்ய விடக்கூடாது. பாவம் செஞ்சிட்டாலும் அங்கே விழுந்து கிடக்கூடாது. உதறி தள்ளி ஏழ்ச்சி ஓடணும். நீ கர்த்தர் அப்படி உங்களை மாற்ற போகிறார். அதுக்குதான் நீங்க தயவு செய்து நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. உங்களை ஒரு நாளும் பரிசுத்தவான்கள்ன்ற எண்ணத்துல வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் கைவிடவே மாட்டார். வாசிங்க சங்கீதம் 37:28. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவது இல்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. For the Lord loveth judgment and forsaketh not his saints. They are preserved forever, but the seed of the wicked shall be cut off. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பரிசுத்தவான்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? என்றென்றைக்கும் காப்பாராம். என்றென்றைக்கும் காப்பார். என் அன்பு பிள்ளைகளே, நீங்க பரிசுத்தவான்களாய் நீங்க மாறிடுங்க. உங்களை என்றென்றைக்கும் காக்கும்படி உங்க அப்பா, உங்களை தேசிக்கிற உங்க அப்பா, உங்களுக்காக உயிரையே கொடுத்த அப்பா, உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர் உங்களை என்றென்றைக்கும் காப்பார். இன்னைக்கு உங்க மென்டாலிட்டி, ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட் இஸ் சேஞ்சிங். You are not a sinner, but you are a saint. You are not a sinner trying to become holy. You are a saint trying to holiness. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சரியா இருக்கீங்களா? இந்த ஜெபத்தை செய்து இன்னைக்கு லிபரேட் ஆக போறீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். இப்போ பிசாசு உங்களுக்கு விரோதமா செஞ்ச மந்திரம் எல்லாம் எடுத்துட்டு ஓட போறான். வியாதி உங்களை விட்டு வெளியே ஓட போகுது. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேலு உங்க சரீரத்துல உங்க குடும்பத்துல டென்ட் கட்டி வாழ முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த விழிப்பு தெளிவு வந்து விட்டது. உங்கள் கண்களில் இருக்கிற செதில்கள் கீழே விழுந்து விட்டது. நீங்க இனி கர்த்தருக்கு துரோகம் பண்ண முடியாது. இனி கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்ய முடியாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க
பரிசுத்தவனா மாறிட்டேன். நான் தேவனுடைய பிள்ளையா மாறிட்டேன். இனிமேல் என்னால பழைய வாழ்க்கைக்கு போக முடியாது. என்னுடைய அடையாளம் பாவம் அல்ல, என்னுடைய அடையாளம் பரிசுத்தம். I am a saint. I am not a sinner. Come on, somebody. I am a saint. I am not a sinner. I am a saint, but not a sinner. I am a saint. I am not a sinner. வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. வாயை திறந்து அபிஷேகத்தை நிரம்புங்க. இது உபவாச நாளுடைய 3வது நாள்ல உங்களுக்குள்ள ஒரு மறுரூபம் கடந்து வருகிறது. உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. தடைகளை தாண்டி தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு வந்திருப்பாரானால் உங்கள் மேல் அவருடைய திட்டம் இருக்கிறது. அவர் உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். இன்று முதல் ஒரு புதிய அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீதிமான் நான். ஃபாதர் பாடின அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். இந்த 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 ஃபாதர் பெர்க்மன்ஸ் நீங்க பேசுனீங்கன்னா அவர் இதை குறித்து அதிகமா என்னோட கூட பேசினார். அவர் சொன்னார், தம்பி, we are called to be saints. அதனாலதான் அந்த பாட்டை நான் எழுதினேன். நீதிமான் நான், நீதிமான் நான். அதை அறிக்கை செஞ்சு சபை பாடணும்பா. நான் ஒரு நீதிமான்னு சொல்லி அறிக்கை செஞ்சு பாடணும். அப்பதான் பிசாசு பயப்படுவான். அப்பதான் கர்த்தர் சந்தோஷப்படுவார். இன்னைக்கு ஆண்டவர் நீங்க நீதிமான்னு அறிக்கை பண்றத அதிகமா சந்தோஷப்படுவார். நீங்க பாவின்னு சொல்லி ஒத்துக்கிறது ஓகே, ஆனா பாவின்ற நிலவிலேயே வாழக்கூடாது இல்ல, அடையாளம் மாற்றப்படணும் இல்ல. நான் கர்த்தருடைய நீங்க சின்ன பசங்க கேட்கும்போது are you a bad boy or a good boy ன்னு சொல்லும் போது பேட் பாய்ன்னு சொன்னா சந்தோஷப்படுவீங்களா, குட் பாய்ன்னு சொன்னா சந்தோஷப்படுவீங்களா? பாவின்னு சொல்றது சந்தோஷப்படுவீங்களா அல்லது நீதிமான்னு சொன்னா சந்தோஷப்படுவீங்களா? இன்னைக்கு நான் பாவி, நீங்க உடனே சில பேர் சொல்லுவாங்க, அவன் பாத்தீங்களா ஆயக்காரன் வெளியே நின்று நெஞ்சில அடிச்சுக்கிட்டு நான் ஒரு பாவின்னு அவன் கதறணும். அவன் ஜபத்தை தான் அவர் கேட்டா. டெய்லி அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அவன் சார், அவன் அன்னைக்கு மனம் மாறி அவன் வீட்டுக்கு போயிட்டான். ஆண்டவர் பெருமை தான் வேண்டாம் தான், நீதிமான் நான்ற பெருமை வரக்கூடாது. ஆனா நான் நீதிமானாய் நான் வாழ விரும்புறேன், நான் நீதிமான் அப்படின்ற நிலைப்பாடு. I am not a sinner, I am a saint. இன்னைக்கு ஆணித்தரமா கர்த்தர் இதை உங்க உள்ளத்துல பதிய வைப்பாராக. இப்பொழுது நீதிமானாக்கப்பட்ட அந்த ஸ்தானத்துல இருந்து ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அதனாலதான் ஆண்டவர் பைபிள்ல சில வசனங்களை எழுதி வச்சிருக்கிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் அவன் கருத்தாய் ஜெபித்த போது கர்த்தர் மழையை பெய்ய பண்ணினார், மழையை நிறுத்தினார், மழையை பெய்ய பண்ணார். நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்ன அர்த்தங்க? அவருக்கும் சோதனைகள் இருந்தது, அவர் கோவப்பட்டாரு, அவரு கரடிகள் பிள்ளைகளை சாகடிக்கும்படி அவர் கட்டளை கொடுத்தார், சபித்தார். அதுக்காக கர்த்தர் என்ன இப்படி சபிக்கிறார், இவர் தேவ மனுஷன் கிடையாதுன்னு சொல்லி தூக்கி போடலங்க. He was a saint with sin problems. You are a saint with problems. You are not a sinner. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆவியை நிரம்பி ஜெபிக்க போறீங்க. கர்த்தர் ஒரு பெரிய மறுரூபத்தை கொண்டு வர போறார். You are a saint, you are not a sinner. வாயை திறந்து எல்லா அந்நிய பாஷையில ஜெபிக்கலாமா? ரோமர் 12:1 பிரகாரம், Lord, we want to present our bodies as a living sacrifice, Lord, holy and acceptable to God, Father God. அப்பா, எங்கள் சரீரங்களை ஜீவனுள்ள பலியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, உமக்கு பிரியமானதாய் ஏற்றுக்கொள்ளுவீராக. ஆண்டவரே, இன்னைக்கு எங்க ஸ்டேட்டஸை மாற்றினதற்காக நன்றி ராஜா. Thank you for giving a status as a righteous man, oh Father God. ஆண்டவரே, அப்பா, எங்கள் மாம்சத்தை நாங்கள் சரண்டர் பண்றோம். அந்த மாம்சத்தை சாவடிங்க. அந்த மாம்சத்தை சரண்டர் பண்ணும் பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் டேக் ஓவர் பண்ண முடியும். எப்பொழுதும் ஆண்டவரே, ஆவியானவரை நீங்க எங்களை ஆளுகை செய்வீராக. கர்த்தரே எங்களை நடத்துவீராக ராஜா. ஆண்டவரே, எங்கள் மாம்சத்தின் இச்சைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. Lord, we don't want to give our body as a treat to the body appetites of Father God. ஆண்டவரே, கர்த்தர் நீர் இறங்கி வந்து அசைவாடுங்க. எங்க அவயவங்களுக்குள்ள நீங்க ஆவியானவரை நீங்க கடந்து செல்லுங்கப்பா. அப்பா, நீங்க விரும்புகிறதுபடி நாங்கள் வாழணும். நீங்க விரும்புகிற காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும். நீதிமான்களாய் எங்களை மாற்றி வைத்திருக்கிறீங்க ராஜா. இனி நாங்கள் அடிமை அல்ல. இனி பிசாசு எங்களை அடிமைத்தனத்துக்குள்ள வைக்க முடியாது. பில்லி சூனிய மாந்திரீக கட்டுகள் அடிமைப்படு
அடிமைப்படுத்த முடியாது. கடந்த கால நிகழ்வுகள், பாவங்கள் எங்களை அடிமைப்படுத்த முடியாது. நாங்கள் டிஃபால்ட் செட்டிங்க்கு போக முடியாது. கர்த்தர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உங்க ரத்தத்தால் எங்களை கழுவி இருக்கிறீங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ரத்தத்தால் எங்களை கழுவிங்க ஆண்டவரே. அப்பா, ஆவியினால எங்களை புதுப்பிப்பீராக. ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்வீராக ராஜா. ஆண்டவரே, எங்களை டிவைன் அலைன்மெண்ட் குள்ள கொண்டு வரணும் ராஜா. இந்த உபவாச நாள், இந்த 3ஆம் நாள் அன்று ராஜா எங்களை ஸ்டேட்டஸை மாத்தி இருக்கிறீங்கப்பா. பாவிகளை பரிசுத்தவான்களாய் கர்த்தர் மாத்தி இருக்கிறீர். உமக்கு உகந்த பலியாக இருக்க ஜீவ பலியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அநீதிக்கு எங்கள் அவயவங்களை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. நீதியான காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். நீதியான எண்ணங்கள் எங்களுக்குள்ள வர வேண்டும் சுவாமி. அப்பா, நீங்க மாத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.